ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பச்சை மாங்காய் ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாங்காவை வந்து நான் இந்த மாதிரி தோல் எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா துவரம் பருப்பை வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. அதில் நான் ஃபஸ்ட்டு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் மாங்காவை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்சுருக்க துவரம் பருப்பையும் அதில் போட்டுடலாம். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ரசம், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு 5 பேர் 6 பேருக்குன்னா பாதி மாங்காய் இருக்கு இல்லையா, அது போதும். பாதி மாங்காலே போதும், இதை செஞ்சிடலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் போட்டுறேன். இந்த தக்காளி வந்து புளிப்பு இல்லை, மாங்காவும் புளிப்பு கம்மி தான், அதனால் நான் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடலாம். மஞ்சப்பொடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுடுறேன். பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக நான் விளக்கெண்ணெய் போட்டுறேன். அப்போ தான் குக்கருக்கு மேலே தெரிக்காது. இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பருப்பு இந்த மாங்காய் எல்லாம் வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சாரிப்பா, தண்ணி ஊற்றிடலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு குக்கர் மூடிடுறேன். குக்கர் மூடிட்டு மேலே அந்த ஸ்டீம் வந்துட்டு அப்புறமா நம்ம ப்ரெஷர் போடணும். வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் இந்த விசில் இதில் போட்டுடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வந்து மாங்காய் தித்திப்பு. நான் என்னுடைய ஸ்டைலில் செய்கிறேன், சிம்பிள் அண்ட் ஈஸியாக. நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி செய்யலை நான். சரியா? இப்படி வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் செய்கிறேன் நான். என்னென்ன போட்டிருக்கேன்? ஆயில், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மாங்காய். இதை வந்து தோல் இல்லாமையும் செய்வாங்க. தோல் இல்லாமல் செஞ்சால் என்ன ஆகும்னா நல்லா வெந்து, இது ஹல்வா பதத்துக்கு வந்துடும். அதனால் தோல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல வசதி நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாங்காய்க்கு நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுப்போம். அப்புறம் கொஞ்சமாக தான் காரம் போடணும், ஏன்னா நம்ம தித்திப்புக்கு தான் தேவைப்படுறோம். கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் தான் சால்ட்டு, இதுதான் சால்ட்டு போட்டுட்டு இது நல்லா வெந்து வரட்டும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி வெந்து வரட்டும். இதுலேயே வந்து நிறைய செய்வாங்க, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் போட்டதில்லை, ஏன்னா என் பெரிய பொண்ணுங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டான். இப்படி செஞ்சோன்னா கடாயே அவள் எடுத்துகிட்டு போய் வச்சுப்பாள். எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் நம்ம இதில் போடுறதுக்கு. ஆமாம், அவ்வளோவே தான். நான் எவ்வளோ டேஸ்ட் இருக்கும்ல. ஆமாம். அப்பா, ஐயோ, நான் நினச்சேன் நீங்கள் இது ஏதோ நிறைய செய்கிறீங்க போலன்னு நினச்சேன். நிறைய இருக்குது ப்ரொசீஜர்ஸ்ன்ட்டா. ஆனால் செய்கிறாங்க, அப்படியெல்லாம் செய்கிறாங்க. இதை மாங்காய் தோல் எடுத்துட்டு திருவிட்டு கூட செய்வாங்க சில பேர். இது என்னுடைய வெர்ஷன். இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது யாராவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு. இது இந்த மாங்காய் வெந்து வர்றதுக்கு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப இல்லை, தண்ணி பற்றியாக இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த லிட்டை. நம்ம ரசத்துக்கு என்னென்ன வேணுங்கிறத அரைச்சிக்கலாம். பூண்டு நான் தோலோடு எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம், அப்புறம் தனியாவை நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தூளாக போட்டு வச்சுருக்கேன். அந்த தனியா ரொம்ப போட்டுறாதீங்க, அப்போ தனியா ரசம் மாதிரி ஆகிடும் அது.
கொஞ்சம் தான் போடணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு 4-5 கருவேப்பிலையும் போட்டுறேன். அதில் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா குறகுறான்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி குறகுறான்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வாங்க நம்ம ரசம் எப்படி இருக்குன்னு தாளிச்சிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. குக்கர் மூடி திறந்து பார்த்துடலாம். வாவ், இங்கே வந்து பாரு. வாவ், சூப்பராக இருக்குல்ல? செம்மையா இருக்குமா? செம்மையாக வந்துச்சு பாருங்க. வாசனை பார்த்தியா? வாவ். இப்போ இதை நான் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு மத்து வச்சு கடைஞ்சி போகிறேன். தனியாக எடுத்துட்டேன். மாங்காய் வாசனை பார்த்தியா? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக செய்யுங்க மாங்காய் ரசம். ஒரு 6 பேருக்குன்னா ஒரு 1/2 மாங்காய் போதுங்க, ரொம்ப கூட இல்லை. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இது பருப்பு, பாருங்க. மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் எடுத்து போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் போடலாம். நான் வெல்லம் தான் போடுறேன். நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் வெல்லம். இந்த வெல்லத்தில் உப்பு இதெல்லாம் இருக்காது, கல்லெல்லாம் இருக்காது. சூப்பராக இருக்கும். அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டே நீங்கள் தெரியாமல் போட்டிங்கன்னா மாங்காய் இந்த அளவுக்கு வெந்தே வராது, அப்படியே கல் மாதிரி நின்றுடும். அதனால் நல்லா வெந்துச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம போடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்து பார்த்ததுக்கப்புறமா செக் பண்ணிக்கலாம். ஆஹா, வேற லெவல். இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து வரட்டும். முடி வச்சிடலாம். நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 1-2 கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். நம்ம அந்த மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு குறை பறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதுவும் போட்டுடலாம். தனி ஃப்ளேவர் வந்துடும்ல ரசத்துக்குன்னா. என்ன ஸ்மெல் பார்த்தியா? இந்த ரசம் ஸ்மெல் வருது. பருப்பு மாங்காய் தண்ணி போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, கடைஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிடணும். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி எடுத்துகிட்டு வந்த தண்ணியும் ஊற்றிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுடலாம். நல்லா பொங்கி வரணும். பொங்கி வரும்போது நல்லா கொதிக்கலாம் விடக்கூடாது. ஒரு அளவுக்கு நுர தொப்பி வரும் பாருங்க, அப்போ நம்ம பெருங்காயம் போடணும். உப்பு ஒண்டி இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். நம்ம மாங்காய் எப்படி இருக்கு பாரு. இதுவே பார்த்தியா அந்த தோலோட வெளில வந்துருச்சு எல்லாம். சூப்பராக இருக்குது. வெல்லம் நல்லா தித்திப்பாக இருந்ததுன்னா பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கணும். வாங்கும்போது பாகு வெல்லம் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே அந்த புளிப்பு, காரம், இந்த ஸ்வீட் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் தித்தி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கும் என் பெரிய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ ரசம் பார்ப்போம். ரசம் ஒன்றும் இது பண்ணி வரல, வெயிட் பண்ணுவோம். ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா நுர தொப்பி வருது. அந்த நேரத்தில் நம்ம ரசப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி போட்டு நல்லா வருது. இந்த ரசம் சாப்பிட்டீங்கன்னா, மாங்காய் சீசன் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிடுவீங்க. எப்படி இருக்கு பாரு, கலர் எப்படி இருக்கு, ஸ்மெல் எப்படி இருக்கு பாரு, ரசத்தோட ஸ்மெல்லு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாதான் இந்த ரசத்தோட ஸ்மெல்லை ஃபீல் பண்ண முடியும். நான் சொல்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க, சூப்பு மாதிரி கூட குடிச்சிடுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வாய் கசப்பாக இருக்குது, அப்படியே வாமிட்டிங்காக இருக்குது, மாங்காய் சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்காக கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.
வாங்க, நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இந்த ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க வீட்டில் ரசம் சாப்பிடல அப்படின்னு சொல்கிற பசங்க எல்லாம் ரசம் கேட்பாங்க. ஓகேவா? சூப்பரான இந்த மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. பச்சை மாங்காய் ரசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் ரெசிபி உங்களுக்கு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.